Day 10 towards 2025 Group 4 exam. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இயல் 1, 2, 3, 4, 5ல் வந்து முத்தொள்ளாயிரம் கலிங்கத்து பரணி பார்த்துட்டோம். இப்போ உலகளாவிய தமிழர் பார்க்கலாம். பாதி கடல் தாண்டிட்டோம், முடிச்சிடணும். ஓகே, உலகளாவிய தமிழர் ஸ்டார்ட் பண்ணலாமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என தமிழினத்தின் தொன்மையை புறப்புறல் வெண்பாமாலை கூறும். ஸோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி சொன்னது எந்த நூலனா? புறப்புறல் வெண்பாமாலை. உலகில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே என்பது மானிடவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. குமரிகண்டத்தில் தோன்றிய தமிழினம் உலகமெல்லாம் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறது. தமிழின பரவல் உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற 192 நாடுகளும் 43 ஆட்சி புலங்களும் ஆக 235 நாடுகள் உள்ளன. மொத்தமாக 192 நாடுகள், 43 ஆட்சி புலங்களும், டோட்டலாக எவ்வளவு இருக்குது? 235 நாடுகள் உள்ளது. மொத்தமாக 235 நாடுகள் இருக்குதான். 10 தமிழர்கள் முதல் 7,50,000 தமிழர்கள் வரை அந்நாடுகளில் வாழ்கின்றனர். அவற்றில் 20 நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர். தமிழர் புலம்பெயர காரணங்கள் வாணிகம், வேலைவாய்ப்பு ஆகிய காரணங்களுக்காகத்தான் தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு செல்கின்றார்கள். சங்க இலக்கியங்களிலும் இது குறித்த செய்தி காணப்படுகிறது. அதனால் அன்று ஔவையாரும் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றார். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அது திருவள்ளுவ மாலை. ஓகே, திருவள்ளுவ மாலை தானே? ஒரு நிமிஷம் பார்க்கலாம். புறப்பொருள் வெண்பாமாலை. ஓகே, புறப்பொருள் வெண்பாமாலையில் தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை புறப்பொருள் வெண்பாமாலை. திரைக்கடலோடியும் திரவியம் தேட வந்து ஔவையார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலையில் உள்ளது. மணிமேகலையில் என்ன இருக்கான்? சாதுவன் வாணிகம் செய்யறதுக்காக கடல் கடந்து போன குறிப்பு வந்து இருக்கான். ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தமிழர்களை அடிமைகளாக்கி அவர் தம் ஆளுகைக்கு உட்பட நாடுகளுக்கு கூலிகளாக அழைத்து சென்றார்கள். தமிழர்கள் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாகவும் அந்நிய படையெடுப்புகளின் காரணமாகவும் தான் தமிழகத்தை விட்டு பிழக்க சென்றார்கள். ஸோ இதில் 3 பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடின்னு புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லியிருக்கு. அடுத்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில் சாதுவன் வந்து வாணிகம் செய்யறதுக்காக கடல் கடந்து சென்ற ஒரு குறிப்பை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். தமிழர் நிலை. தமிழர் புலம்பெயர்ந்து சென்று பல நாடுகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் தமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை வளம் பெறச் செய்தனர். தாமும் வளம் பெற்று உயர்ந்துள்ளனர். தம் உரிமைகளையும் நிலைநாட்டியுள்ளனர். பண்பாட்டு நிலை. சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். பரப்பளவில் சிறியதாக ரீயூனியன் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பான்மையான மக்கள் தமிழரே. ரீயூனியன் அப்படிங்கிற தீவில் வாழ்கிற பெரும்பாலான மக்கள் வந்து தமிழர்கள் தானா. அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள். எங்கிருந்து வந்தவங்களாம்? புதுச்சேரி, காரைக்காலில் இருந்தவங்க தான் ரீயூனியன் தீவில் வந்து அதிக பேர் இருந்தாங்களாம். பிரெஞ்சு நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் அத்தீவில் வாழும் தமிழர்கள் பிரெஞ்சு மொழியை பேசுகிறார்கள். அவர்கள் தமிழை பேசாத போதும் தமிழர் தம் பண்பாட்டு கூறுகளை மறவாது இன்றளவும் பின்பற்றி வருகின்றனர். கோவில் திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் இன்றும் நடைபெற்று வருகின்றன. தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஸோ இதில் என்னன்னா சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு அந்த மாதிரி தீவுலலாம் கோவில் கட்டி கூட திருவிழா நடத்துகிறாங்களாம். இதுலேருந்து நம்மளோட பண்பாட்டு நிலை வந்து அங்கே தெரியுது. ரீயூனியன் தீவில் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி, காரைக்காலில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் வந்து ரீயூனியன் தீவுக்கு வந்து கொண்டு போய் குடியமர்த்த வச்சாங்க கூலிகளாக. அங்கேயும் போய் நம்மளோட பண்பாடை வந்து நிலைநிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழி நிலை. இலங்கையில் வாழும் தமிழர்கள் 95 விழுக்காட்டினர் 98 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கற்க பயில்கின்றனர். புதுச்சேரி, சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. எங்கெங்க? புதுச்சேரி, சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாகவே கற்பிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்குறாங்களாம். அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யாருன்னு பார்க்கலாம். விஎஸ் ராஜன், ஜார்ஜ் எல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சிம் லிண்ட் ஹோம், இந்திரா நார்மன், ஹால் சிப்மேன், டபிள்யூ குளோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, மறைந்த பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு அரும்பணிகள் ஆற்றியுள்ளனர். அவை போற்றத்தக்கன. பல நாடுகளுக்கும் வாழச் சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது அவர் தம் மொழிப்பற்றை காட்டுகிறது. 24 மணி நேரமும் ஊடகங்களில் வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம், ஊடகம்னா இது மூணையும் சொல்கிறாங்க, தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கவும் காணவும் ஆங்காங்கே வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசுகளிடம் அனுமதி பெற்றுள்ளார்கள். இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்வதோடு மொழியை மறவாமல் காக்கவும் மேம்பட செய்யவும் பேருதவி புரிகின்றன. ஓகேவா? அங்கே இருக்கவங்கெல்லாம் நம்மளோட மொழியை வந்து எந்த மாதிரி வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ் ஆட்சி மொழி. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது வந்து கொஷின். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழ்கிறது. எந்த 3 நாடு? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகே. தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு இசை, நாட்டியம், நாடகம் முதலியவற்றை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அச்சு, ஒளி ஊடகங்களை தமிழர் உலகமெங்கும் நடத்தி வருகின்றனர். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. தமிழர்கள் அடைந்த உயர்வு. தமிழர் தம் நாட்டை விட்டு சென்ற போதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். அங்கும் தமது திறமையை நிலைநாட்டி உயர் பதவிகள் பலவற்றில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் கணினி துறையிலும் காலொன்றி சிறப்புடன் பணியாற்றி வருகின்றார்கள். அடிமைகளாகவும் கூலிகளாகவும் சென்ற நிலை மாறி இன்று கல்வி திறனையும் அறிவாற்றலையும் ஆளுமை திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் உயர் பதவிகளில் பணியாற்றும் நிலைக்கு உயர்ந்துள்ளனர். தாம் உயர்ந்தது மட்டுமல்லாமல் தம் தாய்நாட்டுக்கு பெருமையும் வளமும் சேர்த்து வருகின்றனர். அடுத்ததான் ஆட்சி நிலை. தமிழர் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் பலவற்றில் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளையும் வகித்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவிகளும் சிறப்புற தொண்டாற்றி வருகின்றனர். இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழருக்கு பெருமை. எந்தெந்த நாட்டிலையும், சிங்கப்பூர்லேயும் மொரீஷியஸ்லேயும் குடியரசுத் தலைவராகவே தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்களாம். ஓகே. தாயகத்துடன் உறவு நிலை. தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்த அயல் நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தம் தாயகத்தை மறவாமல் வாழ்ந்து வருகிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாயகத்திற்கு வருகை தந்து தம் பண்பாட்டை காத்து வருகிறார்கள். தாயகத்தில் உள்ள வளங்களை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள். உணவுப் பொருள்கள், உடைகள், திருவிழாக்களுக்கான பொருள்கள், இசைக்கருவிகள், தமிழ் நூல்கள், இதழ்கள்,
கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தாயகத்திலிருந்து தருவித்து கொள்கிறார்கள். அத்துடன் பண்பாட்டு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகளுக்கு தாயகத்திலிருந்து கலைஞர்களை வருவித்து மகிழ்கிறார்கள். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்பதற்கிணங்க உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தங்களது பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமலும் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள். கணியன் பூங்குன்றனாரின் வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுக வாழ்வதே தமிழர் குணம். ஓகே, இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாமா? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடிங்கிறது புறப்பொருள் வெண்பாமாலையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில் சாதுவன் வாணிகம் செய்கிறதுக்காக கடல் கடந்து சென்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் இதிலெல்லாம் நம்மள தமிழ் ஆட்சி மொழியாகவே இருக்குதான். யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது கணியன் பூங்குன்றனாருடைய வாக்கு. அது மாதிரி நம்ம தமிழர்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தமிழை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புக் பேக் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகளின் உறுப்புரிமை பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை 235. சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு மணிமேகலை என்னும் நூலில் காணப்படுகிறது. சாதுவன் மணிமேகலை. திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்கிறது அவை. தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக ரீயூனியன் தீவுக்கு குடியமர்த்தப்பட்டார்கள். புதுச்சேரி, காரைக்காலிலிருந்து ரீயூனியன் தீவுக்கு பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் தேர் இழுப்பதும் இன்றும் நடைமுறை பெறுகிறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் திருவிக்கா துணைப்படம். திருவிக்கா ரொம்ப 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 முக்கியம். இவர் பேர் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரே இல்லை. ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? சீரிழமை திறம் வாய்ந்த செம்மொழியான தமிழ்மொழியை தமிழகத்துக்கு மேடைகளில் ஏற்றி தமிழை தென்றலாக தவழச் செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தமது தங்கு தடையற்ற மேடை பேச்சாலும் இயல்பான மொழிநடையாலும் தமிழை பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என போற்றப்பட்ட பெருந்தகையர். பிறப்பும் கல்வியும். சென்னைக்கு அருகேயுள்ள துல்லம் என்னும் ஊரில் விருதாச்சலனார் சின்னம்மை ஆகியோரின் மகனாக 26/8/1883 பிறந்தார். எங்கேயாம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க துல்லம்ங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. விருதாச்சலனார் சின்னம்மை, திருவிகான்னு சொல்கிறோம்ல, விருதாச்சலனார் சின்னம்மை அவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காங்க. ஆகஸ்ட் 26 தான் அவர் பிறந்திருக்காரு. ஆகஸ்ட் 26, 1883 தான் பிறந்திருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படித்தார். எங்கே படிச்சிருக்காரு? வெஸ்லி பள்ளியில் படிச்சிருக்காரு. உடல் நலக்குறைவினால் இடையின்றி 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் சேர்ந்தார். எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இறுதி தேர்வினை அவரால் எழுத இயலவில்லை. ஆயினும் கதிரை வேலர் என்பாரிடம் தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்து தமிழ் பணியாற்றினார். ஓகே, இவரால் படிக்க முடியல, கடைசியாக எக்ஸாம் எழுத முடியல. ஆனாலுமே கதிரை வேலர் இவரோட ஆசிரியர் பெயராரு கதிரை வேலர். அவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, இவரோட ஊர் துல்லம். சென்னை தமிழ் தென்றல் துள்ளி குதிச்சு வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். துல்லம், சென்னையில் இருக்க துல்லம். விருதாச்சலனார் சின்னம்மைங்கிறது இவருடைய அம்மா அப்பா பெயர். அடுத்து ஆகஸ்ட் 26, 1883 பிறந்திருக்காரு. சென்னை ராயப்பேட்டில் இருக்க வெஸ்லி பள்ளியில் ஃபஸ்ட்டு படிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால 4 ஆண்டுகள் கேப் விழுந்துருச்சு. அதனால் படிக்க முடியலை, அதனால் எக்ஸாம் எழுத முடியலை. ஆனாலும் கதிரை வேலர் என்பவர்கிட்ட தமிழ் இலக்கியம் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் படித்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்.
அடுத்து தமிழ் பற்று. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே எழுதவும் பேசவும் வேண்டும் என வலியுறுத்தினார். அதை நடைமுறையில் பின்பற்றி அவரும் வாழ்ந்து காட்டினார். ஓகே, தமிழ் எங்கும் வடமொழி சொற்கள் கலவாமல் பேசணும்னு சொல்லி இவர் ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு. பிறமொழி அறிவு. நமது உடல் நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிறர் உடல் நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அதுபோலவே தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்பார். ஓகே, இந்த சென்டென்ஸை சொன்னது யாரு? தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்றுன்னு சொன்னது திருவிக. அதற்கேற்ப தாமும் ஆங்கில மொழியில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை உரையை மொழிபெயர்த்தவர் இவரே. இதுவும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான், ஏகப்பட்ட கொஷினில் கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை உரையை மொழிபெயர்த்தவர் யார்? திருவிக. ஓகே, அதுக்கப்புறம் இது தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்றுன்னு சொன்னது திருவிக. சரியா? துள்ளம்ங்கிற ஊர்லேருந்து பிறந்திருக்காரு, சென்னை துள்ளம். விருதாச்சலனார் சின்னம்மைங்கிறது இவருடைய அப்பா அம்மா பேர். ஆகஸ்ட் 26, 1883 பிறந்திருக்கார். இளைஞர்களுக்கு அறிவுரை. இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வூட்டும் நோக்கில், இளைஞர்களே, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்ல, இன்று பிறந்தவள் அல்ல. அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளையுடையவள். அவளையா கொள்வது? தாய்கொலை புரிவதா தமிழர் வீரம்? வீரத்துக்குரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கின்றேன். நேற்றும் இன்றும் பிறந்த நாடுகளையும் கலைகளையும் ஓம்பவும் பெருக்கவும் அவ்வநாட்டார் முயன்று வருகின்றனர். நாமோ பழம்பெரு நாட்டை மறைக்க பார்க்கின்றோம். தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன? மொழி இறந்துபடி நாடும் இறந்துபடுமன்றோ? உலகிற்கே இருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது? அதனையா மறப்பது? ஓகே, இது நமக்கு பேராகிராஃபாக சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இளைஞர்களே, தமிழுலகின் இழந்த நிலையை ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தில் அமர்த்தி எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று அரைக்கோவில் விடுப்பார். ஓர்ந்துனா இன்னின் அர்த்தமா? ஓகே, பேச்சு பணி. எழுத்து மட்டும் அல்லாமல் தமது பேச்சாலும் தமிழ் வளர்த்த பெருமகனார் இவர். திருவிக நடை என்றே ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்திய இவர் பேசுவது போலவே எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில் வெற்றி கண்டவர். திருவிக வெல்லுஞ்சொல் இன்மையறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார். திருவிக வெல்லுஞ்சொல் இன்மையறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார். பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். அதாவது அவர் சொற்களை கோத்து பேசுறதுல ரொம்ப ஒரு வல்லவராக இருந்திருக்காரு. அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உயர்ச்சி மிகு பேச்சினால் தம்பால் ஈர்த்த மேடை தமிழின் முன்னோடியாக வாழ்ந்தவர் திருவிக. ஓகே, திருவிக நடைன்னு இவருக்கு ஒரு தனி நடையே இருந்துச்சான். அவ்வளோதான் அந்த பேராகிராஃபில். எழுத்துப்பணி. உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார். உரைநடை எழுதுவது எனது தொழில்னு சொன்னது திருவிக. அவருக்கு வாய்ந்த மொழி நடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது. அவருக்கு வாய்ந்த மொழி நடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று தேப்பு மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியுள்ளார். இதெல்லாம் கொஷின் ஏரியா, நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அவருக்கு வாய்த்த மொழி நடை மலை அப்படின்னு சொன்னது யாரு? தேப்பு மீனாட்சி சுந்தரனார். யார் சொல்லியிருக்காரு? திருவிக தான் வாய்த்த மொழி நடை மலை அப்படின்னு சொல்லி மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருக்கார்.
இதனால் இக்கால தமிழ்மொழி நடையாளராக மதிப்பிட்டு காணும் அளவிற்கு சீரிய மொழிநடையில் அவர் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்கள் அவரது கற்பனை திறனையும் சீர்த்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையையும் வெளிக்காட்டுகின்றன. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு இன்னொரு டைம் பார்க்கலாம். அவர் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், காந்தியடிகள் வந்துச்சுன்னா திருவிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இன்னொன்று இமயமலை அல்லது தானம். அதாவது ரெண்டு ஈக்குவலாக லிங்க் பண்ணி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம், இது மூணுமே திருவிக்கா எழுதியிருக்காரு. அடுத்து உரைநடை நூல்கள். முருகன் அல்லது அழகு, சைவ திறவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், அங்கே காந்தியடிகள் பார்த்தோம், இங்கே தாயுமானவர். ஓகே. ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். அடுத்து நாயன்மார் வரலாறு. தமிழ் நூல்களில் பௌத்தம், முருகன் அல்லது அழகு, சைவத்திறவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், காட்சி தாயுமானவர். ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு. தமிழ் நூல்களில் பௌத்தம். ஓகே, சைவம்லேருந்து பௌத்தமுக்கு கொண்டு வராரு. அடுத்து காதலா முடியா சீர்திருத்தமா. என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, உள்ளொளி என்பன இவர் இயற்றிய இன்ன பிற உரைநடை நூல்கள். இது எல்லாமே கொஷின் கேட்டிருக்காங்க. மேக்சிமம் இந்த முருகன் அல்லது அழகு இது எழுதினவர் யார்? திருவிக்கா. ஓகே, இந்த கொஷின் நான் பார்த்துருக்கேன், ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அடுத்து செய்யுள் நூல்கள். முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறித்துவின் அருள்வேட்டல், அருகன் அருகே, உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மாட்சியம் காந்தியம் ஆகியன இவரது செய்யுள் நூல்கள். ஓகே. இதழ் பணி. தேசபக்தன், நவசக்தி என்னும் இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர். தேசபக்தன், நவசக்தி, இது 2 இதழ் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர். அதற்காக தமது ஆசிரியர் பணியையும் துறந்தார். தமது வீறுகொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார். ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகே, தேசபக்தன், நவசக்தி. அடுத்து தமிழ் வாழ்வினர். திருவிக்கா தம் சிந்தனை, சொல், செயல் நிலையால் சுத்த சன்மார்க்கியாக சமய பொதுமையாளராக விளங்கி அருந்தொன்றாற்றினார். 70 வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோதும் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை அப்போ கூட எழுதியிருக்காங்க பாருங்கள். வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல், இந்த மாதிரி அல்லதுன்னு போட்டு எழுதியிருக்காங்க போல் என்னும் நூலை வரதராஜரின் உதவியுடன் வெளியிட்டார். ஓகே, மூவா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவர் மூலிமா எழுதியிருக்காங்க. ஓகே. வாழ்நாளின் இறுதி வரை தமிழை தன் மூச்சாக கொண்டார். கடைசி எழுதின நூல் என்னது? வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். ஓகே. மனம் முடித்த 6 ஆண்டுகளில் அவரது மனைவி கமலாம்பிகை அம்மையாரை இழந்து தனிமையில் அவரிடம் வாழ்ந்து வந்த நண்பர். மனம் முடித்த 6 ஆண்டுகளில் அவரது மனைவி கமலாம்பிகை அம்மையாரை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்த அவரிடம் நண்பர் ஒருவர், மனைவியை இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா என கேட்டபோது, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறிய திருவிக்கா. பாருங்கள், அப்படி சொல்லியிருக்காங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னாலும் திருவிக்கா. ஓகே. 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் தமது 71ஆம் வயதில்
தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார். அவர் விட்டு சென்ற தமிழ் மூச்சை நாமும் சுவாசித்து வாழ்வோம். ஓகே, 1883 நினைக்கிறேன். 83, எஸ், 1883 பிறந்து எப்போ இருந்திருக்காங்க? 1953 இறந்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தாய்மொழி. ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகின்றவன். ஒருவனுக்கு தன்னை பெற்ற தாயின்பால் எத்தகைய அன்புண்டோ அத்தகைய அன்பு அவனது நாட்டினிடத்தும் மொழியினிடத்தும் அவனுக்கு இருத்தல் வேண்டும். பெற்ற தாயின் அன்புக்கு பிறந்த நாட்டின் பற்றுக்கும் ஊற்றாயிருப்பது பேசும் மொழியாகும். பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். தாயும் நாட்டையும் பழித்தவன் ஆவான். யார் சொல்லியிருக்கா? திருவிக்கா சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான் இலக்கணம். ஓகே, முடிச்சிட்டோம். ஓகே, 5 5 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து 6 மணிமேகலை, உமர்கயாம் பாடல்கள், உணவே மருந்து, நோய் நீக்கும் மூலிகைகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோய் தீர்க்கும் மூலிகைகள். அடுத்து 7 8 9. ஓகே, இவ்வளோதான் இருக்குது, முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டே 10க்குள்ளே நம்ம 5 முடிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 5 டே 10க்குள்ளே 5 முடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பி, நல்லாயிருக்கு. ஓகே, நான் கண்டினியூஸாக வீடியோ போல் ஐம் சாரி. இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, சின்ன சின்ன டாப்பிக்காகவே முடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? டே 10ஓட முடிச்சுட்டோம் இன்றைக்கி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.